நல்ல கேள்வி தான். நான் என்ன சொல்கிறேன்னா, விஜய் அவர்களை வந்து சினிமா அப்படிங்கிறத தாண்டி நீங்கள் அப்படி மறைஞ்சிருங்க. கண்ணை மூடி கண்ணை திறங்க, சினிமாவில் இல்லைன்னு வச்சுருங்க. விஜய் யார்? விஜய் யார்? யாருக்குமே தெரியாது. இந்த மண்ணிற்காக, இந்த மக்களுக்காக ஏதாவது ஒரு போராட்டங்கள், ஏதாவது ஒரு ஆர்ப்பாட்டங்கள், புரட்சி, கைது, சிறை, அவமானம், அப்படி இல்லாத மனிதனை நீங்கள் ஒரு ஆபத்தானவன் மாதிரி அப்படி கொண்டு வந்து நிறுத்திட்டு, இவர் இல்லாத இந்த அரசியலே கிடையாது, விஜய் இல்லாமல் இந்த தேர்தலே கிடையாதுங்கிறது எப்படி ஏற்றுக்க முடியும்? எத்தனை பிரச்சனைகள், எத்தனை மக்கள் பிரச்சனைகள், எத்தனை இடத்தில் நீங்கள் இந்த தேசத்தில் நீங்கள் வந்து மிகவும் புறக்கணிப்படுங்க. 850 மீனவன் செத்து போயிருக்கான். அதற்கான உங்களுக்கு கண்டன குரலுங்க சொல்லுங்க. இங்க இருக்கக்கூடிய எல்லா வளங்களும் களவு போட்டிருக்கு, எல்லா மலைகளையும் உடைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் எந்த இடத்துல முன்னாடி வந்து நின்றுருக்கீங்க? மணல் குவாரி இந்த இடத்துல எல்லாம் போயிருக்கு. பல கொலைகள், கொள்ளைகள், பெண்களுக்கு எதிரான பாலியல் தொல்லைகள், எத்தனை இடத்தில் விஜய் அவர்கள் குரல் கொடுத்துருக்கார். நீங்கள் இதெல்லாம் செய்யாமல் அதெல்லாம் விட்டுருங்க. நான் வேற எதுவுமே பேசலை. சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து நீங்கள் வர்றீங்க. அந்த சினிமா உலகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எத்தனை விஜயால் தீர்க்கப்பட்டது? ஒரு பிரச்சனை